Hi guys, welcome back to our channel. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் வெப் சர்வர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், போன வீடியோ சொன்ன மாதிரி அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணணும் அதை பற்றி பார்ப்போம். ஸோ டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் டே டெமோ தான். ஸோ நம்ம ஒரு சர்வரில் லாகின் பண்ணி ஸோ அதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வீடியோவை எந்த வகையிலும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ புரியாட்டாலுமே வீடியோ ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட AWS இன்ஸ்டன்ஸ்ல ஆல்ரெடி ஒரு சர்வர் நான் Apache Tomcat சொல்லி ஒரு நேம்ல ஒரு சர்வர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் நான் லாகின் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ லாகின் ஆல்ரெடி நான் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஹூஆமைன்னு போட்டோம்னா நம்ம என்ன யூசர்ல இருக்கோங்க அதை காட்டும், ரூட்டுன்னு காட்டுதா. ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி எப்பவுமே சொல்றேன், இது இப்போ நான் சொல்றது டிஃபால்ட்டான ஒரு மெத்தடு. ஸோ இது எல்லா இடத்துலையும் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு டாம்கேட் சர்வர் நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி சும்மா ஒர்க் அவுட் பண்ணி இது எப்படி பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான் அது. ஸோ இதை வச்சு நீங்க டேரக்டா ரியல் டைம்ல இப்படித்தான் இருக்குங்க கிடையாது. ஏன்னா ஒரு சில செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது காமனாக நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் டிஃபால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டாக C டிரைவில் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சர்வர் நம்ம அது ஒரு லினக்ஸில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ என்னன்னா அது டைரெக்டாக நம்ம அதுக்குன்னு ஒரு சர்டன் பாத்து நம்ம அதை பாத்தில் கொடுக்கணும். CD/OPT அப்படின்னு சொல்லி ஒரு பாத்து இருக்கு, CD/OPT. ஸோ இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணோம். நமக்கு தேவை Apache. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போய்ட்டு Apache Tomcat அப்படின்னு போட்டோன்னா அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகும். ஸோ சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ இது கிளியராக இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு டாக்குமெண்டேஷன் சொல்லியிருக்கும். நீங்கள் டாக்குமெண்டேஷனில் போயிட்டு வெர்ஷன் எடுத்துட்டு நீங்கள் தேடக்கூடாது. ஏன்னா நமக்கு டவுன்லோடுங்கிறது தான் கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ நமக்கு தேவை Tomcat 9ங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு LTS மாதிரி எப்படின்னா லாங் டர்ம் சப்போர்ட். எந்த இஷ்யூவும் இருக்காது, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது லினக்ஸ் சர்வர்னால நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா டார் ஃபைல், tar.gzன்றதா. இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி லிங்க் அட்ரஸ் இருக்கா கொடுத்துட்டு நம்ம அகைன் நம்ம சர்வரில் போயிட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டோம். பட் இது உள்ள கொஞ்சம் டவுன்லோட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா wget கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பண்ணாலே போதும். அந்த லிங்க் பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த 116 MB அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு LS கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ டார் ஃபைலாக இருக்கனால அது உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, இதை நம்ம இப்போ அன்டார் பண்ண போகிறோம். அன்டார் பண்ணுறது என்ன கமாண்டு, tar-xvf ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா அவ்வளோதான். அது எக்ஸ்ட்ராக்காக இங்கே உட்காந்துரும். மகன் LS கொடுத்து பாருங்க, பார்த்தீங்களா டார் ஃபைலாக இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காட்டும். ஆல்ரெடி இந்த ஃபைலில் டார்லேருந்து அதாவது ஜிப்லேருந்து அன்ஜிப் பண்ணியிருக்கோம். அன்ஜிப் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்குள்ளே போகிறோம். CD// தேவையில்ல, டேரக்டாக அது Apache. இப்போ இதில் வந்துட்டோம். இப்போ LS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, building.exe, லைசன்ஸ், readme.md, ரன்னிங். இதில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் மட்டும்னு சொல்லணும். ஸோ வர அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம போகக்கூடிய டைரக்டரி பார்த்தீங்கன்னா பின் டைரக்டரி போகணும். பின் எதுக்கு போறோம்னா அங்கதான் சர்வரை இந்த Apache சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றதுன்னு கமாண்ட் அங்கதான் இருக்கு. ஸோ அப்புறம் CD ஸ்பேஸ் பின்னு பி மட்டும் நான் டைப் பண்ணி நான் டேப் ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் எடுத்துட்டு இருந்துச்சு. நான் உள்ள போயிடுறேன். LS கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கும் பாருங்க, எக்ஸிக்யூஷன் பண்ற கமாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிரீன் கலர்ல காட்டும். ஸோ உங்க பாருங்க நமக்கு தேவையான 2 கமாண்ட் தான், ஷட் டவுனு அப்புறம் ஸ்டார்ட் அப். சார் இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த கமாண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கமாண்ட் அப்படியே கூட எடுத்துக்காது. ஏன் எடுத்துக்காதுன்னா இது எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட். அதனால டாட் / ஃப்ரண்ட்ல போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த லினக்ஸ் சர்வருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நான் போட போகிற இந்த வேர்டு வந்து எக்ஸிக்யூஷன் கமாண்ட் கொடுத்துட்டு எஸ்டின்னு கொடுத்து நான் டேப் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இது ரன் ஆகணும். ஏன் ரன் ஆகணும் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தெரிஞ்சுக்கணும். அது நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவோம்ல, அதனால உங்களுக்கு நான் வந்து மிஸ்டேக் பண்ண வச்சு நான் சொல்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னா வந்து ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா காரணம் வந்து அந்த சாரி ஓகே சேம் அதே தான். ஓகே சாரி, இதுதான் ஆக்சுவலான கமாண்டு. இப்போ அந்த கமாண்ட் போட்டேன். உங்களுக்கு என்ன எரர் வந்திருக்கு பாருங்க. நெய்தர் ஜாவா -home the JRA வேரியபிள் டிஃபைன் பண்ணலான்னு சொல்லி வருது. மீன்ஸ் வேரியபிள்னா ஜாவா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். முதல்ல வந்து ஒரு பைக்கு வந்து ரோடு இருந்தால் தான் வந்து அதால நம்ம ஓட்ட முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா தேவை. ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம பேக் வந்துடலாம். பேக் வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். கமாண்ட் பார்த்தீங்கன்னா கமாண்டு இன்ஸ்டால் ஜாவா இது கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணுவோம்ல ஜாவா இருக்கான்னு. ஜாவா -version. ஓகே, உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓப்பன் JDK வெர்ஷன் 17.0.8.1 இது வந்திருக்கு. LTS லாங் டைம் சப்போர்ட் தான் அது. ஸோ LTSன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா LTSங்கிறது வந்து என்னன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஸ்டேபிளான வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இப்போ நம்ம அப்பாச்சி இருக்கிற டைரக்டரிக்கு போகணும். ஸோ நான் என்ன சொன்னாங்க இனிஷியலாகவே cd/opd போட்டிங்கன்னா இங்கே இருக்கு. ஓபிடிக்குள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே LS கொடுத்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஜிப் ஃபைல். நமக்கு தேவை வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அது ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணுதா. ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். cd ஸ்பேஸ் விட்டு அப்பாச்சி ஏபின்னு கொடுத்து நான் டேப் எடுத்துறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் எடுத்துட்டு வந்துடும். ஸோ உள்ளே போயாச்சு. இப்போ LS கொடுங்க. இப்போ நம்ம போகிற டேரக்டரி பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ளே போகணும். ஸோ cd ஸ்பேஸ் விட்டு பி மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுக்குறேன். எடுத்துட்டு வந்துடும். உள்ளே வந்துட்டோம். இப்போ LS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையானது startup.sh இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம், /ST போட்டு டேப் அழுத்துறேன். கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா, இல்லை உள்ளே வந்துருச்சு. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ என்ன சொல்லுது, Tomcat started. அப்பல ஏன் வரல, அப்போ வராதுக்கு காரணம் என்ன, என்னன்னா நமக்கு ஜாவா இல்லைன்னு சொல்லிச்சு. இதே கமெண்ட் தான் கொடுத்தோம். இப்போ ஏன் வந்துச்சு, இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. இது வந்து அப்பாச்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் வந்து நமக்கு தெரியணும்ல இது ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐபி அட்ரஸை நம்ம எடுக்கணும். இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், http:// லோக்கல் ஹோஸ்ட் போடக்கூடாது. இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இதில் தான் இன்ஸ்டால், இந்த சர்வருக்குள்ள தான் லாகின் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சர்வர் ஐபியை நம்ம இருக்கணும். காப்பி பண்ணியிருக்கேன். சர்வர் ஐபியை போட்டேன். அதே மாதிரி இதோட போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து :8080. இதோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080 தான். நீங்கள் மறந்துடாதீங்க. இது எப்படா ஒரு போட்டாருன்னு. அப்பாச்சிக்கு வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080 தான். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து if you seeing this, you are successfully installed Tomcat, congratulations வந்துச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம Tomcat இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வர வீடியோவில் வந்து நம்ம இதுக்குள்ள எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல வந்து எந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியாட்டாலுமே வீடியோ ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அப்பயும் புரியாலுமே பிரச்சனை இல்லை. நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் டெஃபினட்டா வந்து அதுக்கான தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல இது மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.